தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவை கண்ட்ரோல் பண்ணினார் பாஜகவை எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அனைவரையும் போயஸ் தோட்டத்து வாசலில் கால்கெடுக்க காக்க வைப்பதுதான் வழக்கம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக சென்ற பிறகு பாஜகவுக்கு அதிமுக அடிமையாகிவிட்டது. மோடிக்கு, நரேந்திர மோடிக்கு எடப்பாடி அடிமையாகிவிட்டார். அமித்ஷாவின் அடிமை எடப்பாடி என்றெல்லாம் வர்ணித்தார்கள். அதிமுகவில் யார் முதலமைச்சர் என்பதை, யார் பொதுச் செயலாளர் என்பதை பாஜக தான் தீர்மானிக்கிறது என்று கூறினார்கள். அதிமுக தொகுதி பங்கீட்டை பாஜக தான் தீர்மானிக்கிறது என்று கூறினார்கள். அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் என்றெல்லாம் பரப்பினார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாஜகவை கண்ட்ரோல் பண்ணியுள்ளார் விஜய். பாஜக 84 தொகுதிகள் 100 தொகுதிகளில் போட்டியிடும் என்றெல்லாம் வதந்திகள் பரவின. தற்பொழுது 27 தொகுதிக்குள் முடக்கிவிட்டார் எடப்பாடி. கடந்த சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டது. தற்பொழுது மத்தியில் ஆளுங்கட்சியாக உள்ள பாஜக, தமிழ்நாட்டில் 12% வாக்கு வங்கி உள்ள பாஜக வெறும் 27 தொகுதியை தான் எடப்பாடி வழங்கியுள்ளார். இது எடப்பாடியின் சாணக்கியம் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த முறை 23 தொகுதிகள் போட்டியிட்டது. இந்த முறை 18 தொகுதிகளுக்குள் பாமகவை முடக்கிவிட்டார். அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியை வந்துவார் என்று தேர்தல் களத்தில் சவால் விட்ட தினகரனை நாய்க்குட்டி போன்று தன் பின்னால் வர வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் 11 தொகுதிகள் தான் வழங்கியுள்ளார். தற்பொழுது விசுவாசமாய் உள்ளார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை வைத்து ஓபிஎஸ்ஐ வீழ்த்த எடப்பாடி காய் நகர்த்தி வருகிறார். சசிகலாவை புஸ்வானமாக்கிவிட்டார். ஆக தற்பொழுது பாஜக பக்கம் சென்றவர்கள் எடப்பாடி பக்கம் திரும்பியுள்ளார்கள். பாஜகவை கண்ட்ரோல் பண்ணியுள்ளார் எடப்பாடி. பாஜகவின் அடிமை, அமித்ஷாவின் அடிமை என்று சொன்னவர்கள் தற்பொழுது வாயடைத்து போய் உள்ளார்கள். இது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சாணக்கியத்தை தான் காண்பிக்கிறது.